அதிகாலை பொழுது. பாலா, கேட்டு சாத்தினியா? ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார். இதோ போறேன் சாமி என்ற பாலா இருப்பு பாதை வழியாக ஓடினான். சற்று தூரத்தில் இருந்த ரெவல் கிராசிங் கதவுகளை இழுத்து மூடி அப்போதைய சாலை போக்குவரத்தை தற்காலிகமாக தடை செய்தான். சிக்னல் லிவரை இழுத்து லாக் பண்ணினான். கை காட்டி வரப்போகும் ரயிலை தடுத்து நிறுத்த தயாராக இருந்தது. ஆள் சந்தடியே இல்லாத அந்த ஸ்டேஷனுக்குள் நுழைந்தது ரயில். எதிர்க்க யாருமில்லை என்ற தைரியத்தில் பலமாய் கத்தி ஆர்ப்பரிக்கும் ரவுடி போல கூ என்று கத்தி ஓய்ந்தது. திமிரு திமிரு என்று கத்தியபடியே வேகமாக ரயில் பெட்டிகளை ஒட்டி ஓடினான் பாலா. இந்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டியவர்கள் யாராவது பெட்டிக்குள்ளே தூங்கி கொண்டிருந்தால் அவர்களை எழுப்பவே இந்த கூப்பாடு. அந்த காலத்திலிருந்து மாறாதிருக்கும் ஆங்கிலேய நடைமுறைகளில் இதுவும் ஒன்று. அப்படி ஓடிய வேகத்திலேயே பெட்டி படுக்கைகளுடன் வந்திருக்கும் பயணிகள் யார் என்று ஒரு நோட்டம் விட்டு கொண்டான். நமக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இந்த கிராமத்திலேருந்து யாரும் வெளியூர் போகல. அதனால யாரும் திரும்பி வரவும் வாய்ப்பில்லை. புது மனுஷாலும் போயும் போயும் இந்த கிராமத்துக்கு ஏன் வரப்போறாங்க என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான். ஊர் பெயரை கத்தி சொல்லிவிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் தன் கையில் சுருட்டி வைத்திருந்த பச்சை கொடியை பிரித்து விசிறி காட்டிய அதே நேரம் ஒரு கம்பியில் தொங்கிக் கொண்டிருந்த தண்டவாள கட்டையை பெரிய இரும்பு திருகாணியால் தட்ட வேண்டும் அவன். ஓடிப்போய் சிக்னல் லிவரை தாழ்த்தி விட்டு 2 முறை மணி அடித்துவிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டான் பாலா. ரயில் புறப்பட்டு கிழக்கே நோக்கி நகர்ந்த போது பேண்ட் சட்டை அணிந்த ஒரு இளைஞன் தன்னை நோக்கி வருவதை கண்ட ஸ்டேஷன் மாஸ்டர் அவன் தோற்றத்தால் வசீகரிக்கப்பட்டார். தான் தூக்கி வந்த சுட்கேஸை கீழே வைத்துவிட்டு பேண்டின் பின் பாக்கெட்டிலிருந்து டிக்கெட்டை எடுத்து ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கொடுத்தான் அவன். லேசாக உதடு பிரித்து, நான் இந்த கிராமத்தில் இருக்கிற தேவா ஃபெர்டிலைசர் கம்பெனி சேல்ஸ் பிரான்ச்சுக்கு மாற்றலாகி வந்திருக்கேன். தற்காலிகமாக. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப சென்னைக்கே திரும்ப போயிடுவேன். என் பெயர் கண்ணன் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஜாகையிலேயே தங்கிக்கலாம் இல்லையா? நான் மேலே தெருவில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் கேளுங்க, அவசியம் செய்கிறேன். ஸ்டேஷன் மாஸ்டர் அவனுடைய தோற்றத்திலேயே லயித்தவராக வரவேற்பு உபச்சாரம் செய்தார். தேங்க்யூ என்ற அவனுடைய குரலில் தான் எத்தனை காந்தம். இங்கிருந்து ஆஃபீஸ் எவ்வளவு தூரம் இருக்கும்? பாலாவிடம் கேட்டான் கண்ணன். அது இருக்குமே 2 கல் தூரம் என்று இழுத்தான் பாலா. ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து, ஏலே எந்திரிடா, சாமியை ஊரில் கொண்டு விடு என்று வண்டிக்குள் தூங்கி கொண்டிருந்த வண்டிக்காரனை எழுப்பினான். வண்டிக்காரன் முணங்கியபடியே எழுந்தான். மிக பெரியதாக சப்தமிட்டபடி கொட்டாவி விட்டான். மரத்தில் கட்டியிருந்த மாட்டின் கழுற்றை அவிழ்த்து அதன் முதுகிலேயே வளைத்து போட்டான். சொல்லி வைத்தார் போல வண்டி நுகத்தடிக்குள் தானே தலையை நுழைத்து கொண்டது மாடு. இப்படி ஏறுங்க சாமி என்று வண்டிக்காரன் கண்ணனிடம் வண்டியில் பின்பகுதியை காட்டினான். கண்ணன் யோசித்தபடியே ஏறிக்கொண்டான். சலங் சலங் என்று மாட்டின் கழுத்து மணி இனிமையாய் ஒலிக்க வண்டி போய்கொண்டிருந்தது. அதிகாலையில் அந்த ஒலி மனசுக்கு இதமாக இருந்தது. ஊர் வந்துவிடப் போகிறதே என்ற கவலையில் பின்னிரவு தூக்கத்தை ரயிலிலேயே தத்தம் செய்து விட்ட கண்ணனுக்கு அந்த மணியோசை ஒரு தாலாட்டு போலவே இருந்தது. ஊர் நெருங்கியது. தூரத்தே சில வீடுகள் தெரிந்தன. ஏற்கனவே சுமாரான வேகத்தில் சென்று கொண்டிருந்த மாட்டு வண்டி இன்னும் வேகத்தை குறைத்தது. மேலே தெருவிலே ஏறிக்கிறீங்களே, யார் வீட்டுக்கு போக போறீங்க? வண்டிக்காரன் கேட்டான். வீடு இல்லை, இந்த உரம் விற்கிறாங்களே உரம், பயிருக்கு உரம், அந்த ஆஃபீஸுக்கு போகணும் என்றான் கண்ணன். அட, அது கிழக்கு தெருவிலெல்லாம் இருக்குது, நாம் மேற்கு தெருவுக்குள்ளாரெல்லாம் நுழைஞ்சிட்டோமே என்று சற்றே அழுத்து கொண்டான் வண்டிக்காரன். சரி, இப்படியே தான் போவோம் என்ற அவன் மாட்டை தட்டிவிட்டான். சலங் சலங் என்ற மங்கள ஒலியுடன் முன்னேறியது அந்த ஆரோக்கியமான அடிமை மாடு. மேற்கு தெருவில் வீடுகள் பக்கத்து பக்கத்தில் அழகான வரிசையில் அமைந்திருந்தன. அளவுகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டாலும் பட்டணத்து தீப்பெட்டி அடுக்காக இல்லாமல் அழகாகவே இருந்தது. தெருவில் ஒரு வீட்டு முன்னால் பெரிய அளவில் கோலம் போட்டு கொண்டிருந்த ஒரு பொன் நிமிர்ந்தாள். அப்போதுதான் குளித்து முடித்து விட்டிருந்த முடி அவள் முகத்தில் பாதியை மூடியிருந்தது. குனிந்த நிலையிலேயே ஏறிட்டு பார்த்த அவளுடைய பாதி முக அழகை கண்டதும் கண்ணனின் கண்களில் ஆச்சரியம் மின்னியது. விழிகளாலேயே அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தான். கோலம் போடும் பாவனையில் முழங்கால் மீது
தன் முழங்கைகளை பதித்து கால்களை அகட்டி வைத்து குனிந்திருந்த அவள் யாரோ ஒரு புதியவன் தன்னை ஊன்றி கவனிப்பது கண்டு வெக்கப்பட்டு நிமிர்ந்தாள். நிமிர்ந்த அவளுடைய அழகு கண்ணனை இன்பமாய் தாக்கியது. வண்டி நின்றிருந்த போதிலும் இடித்து கொண்டான். வாயில் தாவணி அவளுடைய இளமை பூரிப்புக்கு போதிய கவசமாக இருக்க முடியாமல் தவித்ததோடு கண்ணனின் கண்களுக்கு விருந்தளித்தது. அவள் ஏக்கம் தவிப்புடன் பார்த்தாள். தான் பெரிய அளவில் போடும் இந்த கோலத்தை இந்த மாடு காலால் மிதித்து நாசப்படுத்தி விடுமோ? அவள் கண்ணை பார்த்தாள், வண்டிக்காரனை பார்த்தாள், தான் போட்டு முடிக்கவிருக்கும் கோலத்தை பார்த்தாள். கண்ணன் புரிந்து கொண்டான். இந்தாப்பா, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், நீ வண்டியை அப்படியே பின்னால தள்ளிக்கிட்டு போயிடு என்று வண்டிக்காரனிடம் சொன்னான். வண்டியை விட்டு கீழே குதித்தான். தன் பெட்டியை எடுத்து கீழே வைத்தான். பர்ஸை பிரித்து 10 ரூபாய் நோட்டை உருவி வண்டிக்காரனிடம் நீட்டினான். அவனும் பணத்தை வாங்கி கொண்டு வண்டியை பின்னாலேயே தள்ளியபடி இழுத்து சென்றான். கண்ணன் பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டான். கருத்து நீண்டு வளைந்திருந்த புருவத்துக்கு கீழே அகன்ற விழிகளால் அவள் அவனுக்கு நன்றி சொன்னாள். மை தீட்டப்பட்ட கண்ணிமைகளின் படபடப்பில் புதிய மனிதன் ஒருவனுக்கு நன்றி சொல்லும் சந்தோஷம் தெரிந்தது. எவ்வளவு நல்லவர், என்ன கம்பீரமான தோற்றம்! அவள் மனதுக்குள் வியந்து கொண்டாள். மனசு விட்ட பெருமூச்சு முகத்துக்கு வராதது பெண்களுக்கே உரிய சாமர்த்தியம். அகத்தின் ஏக்கம் அகத்திலேயே அமுங்கிவிட்டது. கண்ணன் மிகவும் ஜாக்கிரதையாக தன் ஷூ கால்களை அவை கோலத்தை மிதித்து விடாதபடி 2 அடி தாண்டி வைத்தான். திரும்பினான். அவளை பார்த்து கேட்டான், இது என்ன கோலம்? மீண்டும் கோலம் போட குனிந்தவள் தடுமாறியபடி நிமிர்ந்தாள். கோலப்பெட்டியும் தடுமாறி விழ பார்த்தது. அவளே அறியாமல் அவளுடைய வாய் பதில் சொன்னது, இதய கமலம். ரொம்ப அழகா இருக்கு, கங்க்ராட்ஸ் என்ற அவன் தன் பார்வையை அவளுடைய விழிகளுக்குள் அழுத்தமாக பதித்தான். பிறகு திரும்பி கிழக்கு தெருவை தேடி நடந்தான். அவள் முகத்தில்தான் எத்தனை பெருமிதம்! முன்பின் தெரியாத ஒருவனுடைய பாராட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்ட வெக்கம் அவளுக்கு சிரிப்பை கொடுத்து ஜிவ்வென்று சிவந்த முகத்தில் வெக்க ரேகை குறுகுறுப்பை ஏற்படுத்தியபடி மின்னலாய் ஓடியது. மெல்லிய சிவந்த ஆதாரங்கள் அந்த மின்னல் குறுகுறுப்பு தாழாமல் துடித்தன. காதோரங்களில் இளஞ்சூடு ஏறியது. அந்த 18 வயது உடல் முழுவதுமாக பரிதவித்தது. தன் வீட்டு ஜன்னலிலிருந்து அம்மாவின் முகம் தெரியவே சட்டென்று சுதாரித்து கொண்டு கோலத்தின் கடைசி இழையை இழுத்தாள். அந்த இழுப்புக்கு அவளுக்கு ரொம்ப நேரம் ஆனார் போல தெரிந்தது. குனிந்த நிலையிலேயே முகத்தை இந்த பக்கம் திருப்பி மிடுக்காக போகும் அவனை அதிசயமாக பார்த்தாள். அவள் அறியாமல் உள்ளத்தில் பொங்கிய உணர்வுகளுக்கு பெருமூச்சாய் வடிகால் கொடுத்தாள். கண்ணனுக்கும் அவளை திரும்பி பார்க்க ஆசைதான். கால்களோ உக்கிரமாக முன்னேதான் அவனை இழுத்து சென்றனவே தவிர பின்னோக்கி வரவே இல்லை. மனதை கட்டுப்படுத்த அவன் பெரிதும் முயற்சிக்க வேண்டியிருந்தது. தரையில் கமலம் அழகாக பூத்திருந்தது. கோலம் போட்டு முடித்த கையை அப்படியே நீட்டி சோம்பல் முறித்தாள் சுசிலா. ஏண்டி, என்னடி கோலம் போட்டிருக்கே நீ? ஏரோப்ளேன் கோலம் அம்மா. ஆமாம், இப்படி ஒரு இழுப்பு அப்படி ஒரு இழுப்பு. இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள உனக்கு ஆயாசமா? சோம்பல் முறிக்கிறியே. கோலத்திற்கு கண் புள்ளி இட்டு முடித்த சுசிலா திரும்பினாள். போமா, சரியான போர் நீ. வேலைக்காரி வரலன்னா என் உயிரை வாங்கு. ஏதோ ஒரு நாள் கூட மாட ஒத்தாசை பண்ணுறதுக்கே இத்தனை பாடா? இந்த வயசில் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பண்ணி பழகிண்டாதான் பின்னால் சௌகரியமாக இருக்கும். வெறுமே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா உடம்பு ஊதி போய் நீ தான் கஷ்டப்படுவ. பின்னால் என்ன கஷ்டம், எதுக்காக கஷ்டம் என்று சுசிலா கேட்கவில்லை. அவளுக்கு அது என்னவென்று தெரியும். அவள் நிறைய சினிமா பார்க்கிறாள், நிறைய புத்தகங்கள் படிக்கிறாள், கல்லூரியில் சக தோழிகளின் குடும்ப விவரங்களை அலசுகிறாள். அவளுக்கு அது என்னவென்று தெரியும். அதனால் எரிச்சலுற்று, ஆரம்பிச்சிட்டியா காலங்காத்தால என்று அம்மாவை கோபித்தாள். 7 மணி உனக்கு காலங்காத்தாலையா? அம்மா பழிப்பு காட்டினாள். உன்னை சொல்லி குத்தமில்லை, எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம். அம்மா இப்படி ஒப்புக்கு சொன்னாலும் நல்ல மதர்ப்புடன் வளர்ந்து குதிரையாய் நிற்கும் தன் பெண்ணை பெருமையுடன் பார்த்தாள். தான் 25 வருடங்களுக்கு முன்னால் இதே பருவ செழிப்புடன் இருந்தது நினைவுக்கு வந்தது. வெட்கம் உதட்டோரத்தில் குமிழ் சிரிப்பை தந்தது. அந்த சமயத்தில் தன் தாயார் என்னவெல்லாம் கட்டுப்பாடு விதித்தாள். அது அந்த காலம். இப்போது கட்டாவது பாடாவது. வாராந்திர பெஞ்சில் அமர்ந்தபடி பேப்பர் படித்து கொண்டு இருந்தார் சங்கரன். பக்கத்தில் தம்ளரில் ஆவி விட்டு செத்துப்போன காபி மீது ஆடை போத்திருந்தது. தன்னை பற்றிய பேச்சு அடிப்படவே பேப்பரை தாழ்த்தி எட்டி பார்த்தார். மூக்கு கண்ணாடியை மேலே தூக்கி விட்டு கொண்டார். என்ன அங்கே, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கொஞ்சம் பேப்பர் தான் படிக்க விடுங்களேன் என்று கடிந்தார். பாருங்கப்பா இந்த அம்மாவை, காரணம் சொல்லாமல் குற்றம் சாட்டினாள் மகள். குரலில் அவளுடைய ஆதரவை எதிர்நோக்கிய சினுங்கள். சரிதான், என் பேச்சு இனிமே எங்கே ஈடுபட போகிறது?
கொஞ்சிட்டாலே இவர் அவ மேலே பாகா உருகிடுவாரே. அம்மா நொடிந்தபடி உள்ளே போனாள். அவளை ஏன் மீனாட்சி கறிக்கிற? நாளைக்கு கண்ணன் கையில் இவளை பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நீ தான் தவிக்க போற என்றாள் சங்கரன். அத்தா கிட்டேருந்து தகவல் வந்தாதப்பா? சுசிலா ஆவலுடன் கேட்டாள். அடியே, நான் பெத்த மகளே, கொஞ்சம் வெக்கப்படுடி. என் தங்கையோட பிள்ளை இந்த கண்ணன் வந்து, என்ன மாமா இப்படி வளர்த்துருக்கீங்களே உங்கள் பொண்ணை அப்படின்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்வேன்? அவள் அப்படிதானே சொல்லுங்க, சுசிலா வீம்பாக சொன்னாள். போடு தலைமையிலே கழுத. சிரித்தபடி பேப்பரை சுருட்டி அதால் அடிப்பது போல பாவனை காட்டினார் சங்கரன். அம்மா பாருமா அந்த அப்பாவை என்று சினுங்களுடன் கொஞ்சமும் கூச்சமே இல்லாத அரசியல்வாதி போல எதிர்கட்சிக்கு தாவினாள் சுசிலா. சங்கரன் பேப்பரை சரியாக மடிந்து டபரா டம்ளரை எடுத்துக்கொண்டு எழுந்தார். அவர் நெஞ்சம் நிறைந்திருந்தது. இன்னும் கொஞ்ச நாளில் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் மீதி நாட்களை அக்காடாவென்று கழிக்கலாம். பெரிய பொறுப்பு விட்ட நிம்மதி. சுசிலாவை தவிர வேறு பிள்ளைக்குட்டி என்று இல்லாததால் அவளுக்கு அவர் எந்த குறையும் வைத்ததில்லை. திருமணத்தில் அவருடைய விருப்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது உட்பட. தங்கையும் அவருக்கு என்றைக்கும் எந்த சமயத்திலும் மரியாதை குறைவு செய்ததில்லை. எந்த விசேஷமானாலும் அண்ணா மன்னி நீங்க சொல்லுங்க என்று ஓடோடி வருவாள். தன் மகன் கண்ணனை அண்ணன் மகள் சுசிலாவுக்காகவே வளர்த்தாள். அதை அவனிடமும் வெளிப்படையாகவே சொல்லி உறுதிப்படுத்தியிருந்தாள். தன் அறைக்கு வந்தாள் சுசிலா. தன் மேசை டிராயரை திறந்தாள். உள்ளே கண்ணன் புகைப்படமாக சிரித்து கொண்டிருந்தான். அதை எடுத்து தன் நெஞ்சில் பதித்து கொண்டாள். மை டார்லிங் என்று முணுமுணுத்து கொண்டாள். அந்த படம் அவளுக்கு கிடைத்ததே தனிக்கதை. திருவல்லிக்கேணி மைக்ரோஃபட் சாலையில் போய்கொண்டிருந்த சுசிலா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ முன்னால் அப்படியே நின்றுவிட்டாள். அவளுடைய கண்ணன் பெரிய சைஸ் ஃப்ரேமில் சதை திரட்சியுள்ள தன் முண்டா மார்பை காட்டி கொண்டிருந்தான். ஆணழகன் போசில். சிறு வயதிலிருந்தே உடற்பயிற்சி அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. பார்லல் பாரில் இப்படியும் அப்படியுமாக ஊஞ்சலாடி சுற்றி இருப்பவர்களை வியப்படைய செய்வான். தன் வீட்டு ஜன்னலில் இருந்து பார்த்தால் இந்த பக்க மைதானத்தில் அவனுடைய விளையாட்டு சுசிலாவுக்கு நன்றாக தெரியும். உறுதியான கரங்களுடன் பாரை பிடித்தபடி மேலே அவன் ஜிவ்வென்று எழும்போது அவளுடைய நெஞ்சம் குப்பென்று மேலே ஏறி தொண்டையை அடைக்கும். அங்கேயே அந்தரத்தில் கைகளை ஊன்றி நின்று அவன் பேலன்ஸ் செய்யும்போது அவனுடைய மனசு துடிதுடிக்கும். பிறகு அவன் லாவகமாக பறந்தபடி கீழே இறங்கும்போது தன் மனசுக்கு எவ்வளவு நிம்மதி. தரையில் குதித்தபடி அவன் நிற்கும்போது அப்போதைய பயிற்சியால் கின் என்று பூரித்து நிற்கும் அவனுடைய உடற்கட்டை பார்த்து அவள்தான் எவ்வளவு சந்தோஷப்படுவாள். அந்த பரந்த மார்பில் சாய்ந்து சயனிக்கும் காலம் அதிக தூரத்தில் இல்லை என்று எண்ணும் போது உவகையால் உள்ளம் மலரும். அந்த கண்ணன் தன் ஆண்மையை பறைசாற்றியபடி ஃப்ரேமுக்குள் அடைப்பட்டு கிடந்தான். எத்தனை பேர் பார்ப்பார்களோ, எத்தனை இளம்பெண்கள் பார்ப்பார்களோ. நோ, அவர் என் விழிகளுக்கு மட்டும்தான். என் மனசுக்கும் என் நினைப்புக்கும் என் கற்பனைக்கும் என் கனவுகளுக்கும் மட்டுமே சொந்தம். வேறு யாரும், குறிப்பாக எவளும் பார்க்கக்கூடாது. ஒரு வேகத்துடன் ஸ்டுடியோவுக்குள் சென்றாள். முதலில் யார் என்று அவள் கேட்ட தோரணையில் கடை சிப்பந்தி கொஞ்சம் வெளவெளுத்து தான் போனார். ஏமா ஏதாச்சும் மிஸ்டேக்கா என்று கேட்டார். மிஸ்டேக்கும் இல்லை சிஸ்டேக்கும் இல்லை, அதோ அந்த ஷோ கேஸில் வச்சிருக்கிற படம் எனக்கு வேணும் என்று அதட்டலாக கேட்டாள் சுசிலா. அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு விட்டார் கடைக்காரர். நான் என்ன ஒன்று பயந்துட்டேன். வாங்கிக்கோங்களே. அப்பா, தான் கல்லூரிக்கு போவதற்காக அவ்வப்போது கொடுக்கும் ஜாக்கெட் மணியை சேமித்து வைத்திருந்தாள் சுசிலா. பர்ஸை எடுத்து பிரித்தாள். அதனுள் நாளாக மடிந்து வைக்கப்பட்டிருந்த 100 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்தாள். சிப்பந்தியிடம் கொடுத்தாள். எடுத்து கொடுங்கள் என்றாள். பணத்தை வாங்கி கொண்ட சிப்பந்தி உள்ளே போனான். திரும்பி வந்தபோது அவர் கையில் ஒரு ஃப்ரேம் இருந்தது. இந்தாங்க என்றார். இதை யார் கேட்டா? அதோ அந்த ஷோ கேஸில் இருக்கே, அதுதான் வேணும். கோபிதா, சுசிலா. ரெண்டும் ஒன்றுதாம்மா. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃப்ரேமில் தூசி கீசி படிந்திருக்கும். இது பாருங்க, புதுசு, உள்ளே இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஐயே, ஃப்ரேமை யார் கேட்டா? அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ தான் எனக்கு வேணும். அட என்னம்மா அவங்க கூட படா பேஜாராக போச்சு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா சாயங்காலம் முதலாளி வந்துடுவார், கேட்டுக்கோங்க. எரிச்சல் பட்டார் கடைக்காரர். அவரை என்ன கேட்குறது? ஏன் அத்தானே கேட்குறேன் என்று சுசிலா கோபத்துடன் விருட்டென்று திரும்பிய வேகத்தில் தான் கொடுத்திருந்த 100 ரூபாயை சிப்பந்தியின் கையிலிருந்து பறித்து கொண்டு விடுவெடு என்று நடந்தாள். நேராக கண்ணன் வீட்டிற்கு சென்று அவனை பிலுபிலுவென்று பிடித்து கொண்டாள். யாரை கேட்டுக்கொண்டு உங்கள் ஃபோட்டோவை கடை முன்னால் வைக்க சொன்னீங்க என்று படப்படுத்தாள். அவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அப்புறம் அவள் கோபத்துடன் தடுமாறி சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டான்.
அது சுசி, எங்கள் ஜிம்மில் இருந்து மிஸ்டர் மெட்ராஸ் போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன் இல்லையா, அப்போ எடுத்தது அந்த ஃபோட்டோ. அந்த போட்டியில் நீங்கள் எங்கே ஜெயிச்சிங்க? தோற்று தானே போனீங்க. சரி சரி, அந்த ஸ்டூடியோக்காரர் அந்த ஃபோட்டோவை தான் கடை ஷோகேஸ்லேயே வச்சுக்கிறேன்னு சொன்னார். பப்ளிசிட்டியா? யாருக்கு பப்ளிசிட்டி? உங்களுக்கா? கல்யாண சந்தையில் நீங்கள் ஏற்கனவே விலை போயாச்சுன்னு அவனோட மரமண்டையில் அடித்து சொல்கிறது தானே பப்ளிசிட்டியாமே. ஐயோ சுசி, நான் சொல்கிறத முழுசாக கேட்டு அப்புறமா தான் கத்தேன். பப்ளிசிட்டி அவனுக்கு, அவனோட ஃபோட்டோ தொழிலுக்கு. நல்லா இருக்கே கதை. அந்த வழியாக போகிற வரவங்க எத்தனை பேரோட கண்ணு பட்டிருக்கோம். ஏன் எதிரிலேயே ஒருத்தி உங்கள் படத்தை பார்த்துட்டு நீளமாக பெருமூச்சு விடுறான். ப்ளீஸ் தான் என் நம்பிக்கையை வீணாக்கிடாதீங்க. உங்கள் மேலே நான் பைத்தியமாக தான் இருக்கேன். அதனால நீங்கள் சம்மந்தப்பட்ட ஏன் மனசுக்கு பிடிக்காத என்ற விஷயமும் என்னை ரொம்பவும் பாதிக்குது. அவள் கண்களில் நீர் பெருகியது. கண்ணன் அப்படியே நெகிழ்ந்து போனான். ஆனாலும் வம்புக்காக, சரிதான், உனக்கு ஹிஸ்டீரியா தான் வரப்போகுது என்றான். ஆசீர்வாதமாக பண்ணுறீங்க? எங்கே அத்தை? நான் அவங்கக்கிட்டேயே நியாயம் கேட்குறேன் என்ற சுசிலா சமையல் கட்டை நோக்கி கத்தினாள். அத்தே, அத்தையோ! ஏய் கத்தாத, இன்னிக்கே போய் அந்த ஃபோட்டோவை அங்கிருந்து எடுத்துட சொல்கிறேன், போதுமா என்று கண்ணன் அவளை சமாதானப்படுத்தினான். அது மட்டுமல்ல, என்ன செலவானாலும் சரி, அந்த படத்தையும் அதனோட நெகட்டிவையும் வாங்கி நீங்கள் என்கிட்ட கொடுக்கணும் என்று உறுதியாக கேட்டாள் சுசிலா. சரிம்மா தாயே, அப்படியே செய்கிறேன் என்று கண்ணன் வேடிக்கையாக சொன்னாலும் அவன் மனசு விம்பியது. அவளுடைய வெறி மிகுந்த காதலால் வியந்தது. தான் அப்படி போராடி பெற்ற அந்த படத்தை பார்த்து கொண்டிருப்பதிலேயே முழு நேரத்தையும் செலவிடுவாள் சுசிலா. அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த நீலாவுக்கு கண்களில் நீர் துளித்தது. வழக்கமாக துளிர்க்கும் நீர் பிரவாகமாக ஓடும். நாளாக நாளாக தன் கண்களை கட்டுப்படுத்தி கொள்ள அவள் பழகியிருந்தாள். மேல் வரிசையில் தனக்கு நேர் மேலாக நின்று கொண்டிருந்த கண்ணன் தன் கண்ணீர் திரையால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரிந்தாலும் அவன் உருவம் தன் மனத்திரையில் என்றுமே கருக்கழியாத ஓவியமாகி போனதை அவளால் மறுக்க முடியாது. பள்ளிக்கூட குரூப் ஃபோட்டோ அது. பள்ளி இறுதி வகுப்பு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ. அன்றே தங்களுடைய பள்ளி வாழ்க்கைக்கு கடைசி நாள் என்பதை உணர்ந்த ஒவ்வொரு மாணவருக்கும் மனசில் ஏதோ சொல்ல முடியாத வேதனை. நீலாவுக்கும் பிரிவு வேதனை மனப்பூர்வமாகவும் வியாபித்திருந்தாலும் அந்த மொத்த வலிக்கும் கண்ணன் ஒருவனே காரணம் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கும் பள்ளிக்கூடம் அது. 8ஆம் வகுப்பதிலிருந்து 4 வருடங்களாக அவளும் கண்ணனும் இணைந்தே படிக்கும்படி செய்த விதிக்கு அவள் என்னென்று நன்றி சொல்வாள்? 4 வருடங்களாக அவனை பார்த்து அவனோடு பழகி தன் உள்ளத்தை மறைமுகமாக வெளியிட கிடைத்த சந்தர்ப்பங்களை, வெறும் சந்தர்ப்பங்களை மட்டும் எண்ணி அவள் மகிழ்வாள். வகுப்பறையில் மாதாந்திர டெஸ்ட் நடந்து கொண்டிருந்தது. என்னடா கண்ணா, ஒரு கேள்விக்கும் பதில் தெரியலையா? முடிச்சுக்கிட்டே இருக்கியே, ஒழுங்கா பாடத்தை படிச்சாதானே இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா உருப்பிடுவியா நீ என்று கிளிமுக்கு வாத்தியார் தன் கழுகு பார்வையால் மோப்பம் பிடித்து கண்ணனை எழுந்து நிற்க வைத்தார். வெள்ளைத்தாளின் மீது வெறுமை பார்வையை படர விட்டிருந்த கண்ணன் மெல்ல தலை நிமிர்ந்தான். எனக்கு சாக்கு சொல்ல போறேன், ஆசிரியர் கேட்டார். வந்து பேனா கொண்டு வரல சார், திக்கி திக்கி சொன்னான் கண்ணன். இலக்கரமாக கனைத்தார் ஆசிரியர். அதே அழுத்தத்தை அவன் தலை மீது குட்டாக வைத்தார். பேனா இல்லாமலேயே டெஸ்ட் எழுத வர்றீங்களோ? கண்களில் குளம் கட்டிவிட்டது கண்ணனுக்கு. அவமானப்படுவது பெரிய சமாச்சாரம் இல்லை என்றாலும் இத்தனை பெண் பிள்ளைகளுக்கு முன்னால் கேலியும் குட்டும் இந்த கிளிமுக்கு வாத்தியாரின் மூக்கை அப்படியே கடித்து, என்னடா வாயிலே, ஏதாவது பதில சொல்ல சார். மெலிதான கீச்சு குரலின் இடையூறு ஆசிரியையும் கண்ணனையும் மட்டுமின்றி வகுப்பையே அந்த குரல் வந்த திக்கை நோக்கி பார்க்க வைத்தது. நீலாதான் அந்த குரலுக்கு உரியவள். என்கிட்ட 2 பேனா இருக்கு சார், 1 தர்றேன் என்று கண்ணனை பரிதாபமாக பார்த்தபடி சொன்னாள் அவள். ஆசிரியர் அவனை குட்டியதில் அவளுக்கு வலித்தது. அவனை அவர் அவமானப்படுத்தியது அவளுடைய நெஞ்சை குத்தி கிழித்தது. மேலும் மேலும் அவருடைய திட்டல் அடியால் அவன் அவதியுருவானோன் என்ற கழிவிறக்கத்தால் தன் பேனாவை அவனிடம் தந்தாள். பெரிய இவ பேனா தரலாம் மடிச்சி, பேனா இல்லையானா டெஸ்ட் எழுத முடியாது. ஆசிரியர் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார். ஜாலியாக போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்து மரத்தடியில் இருக்கிற ஜிம் கிளப்பில் வெயிட் லிஃப்டிங் உபகரணங்களை தடவியாவது பார்த்துட்டு இருக்கலாம். ஹெல்ப் பண்ணுறாளாம், ஹெல்ப். கண்ணன் மனதால் நீலாவை திட்டி கொண்டிருந்தான். அது புரியாமல் அவனையே அவளுடன் பார்த்து கொண்டிருந்தாள் நீலா. பார்த்தவள் பார்த்து கொண்டே இருந்ததில் அவளுடைய வெள்ளைத்தாள் அவளை பார்த்து வெறுமையாக சிரித்தது. தன்னிடம் இருந்த ஒரே பேனாவை கண்ணனுக்கு தந்து உதவிய போது, சரி, டெஸ்ட் முடித்ததும்
ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அவன் தன்னிடம் பேனாவை விட்டெறிந்து போன போதும், சரி, டெஸ்ட் முடிவுகளை தந்த ஆசிரியர் வெறும் பேப்பரை மடக்கி தந்திருக்கியே, என்ன திமிர் உனக்கு என்று கடிந்த போதும், தன்னிடம் இருந்த இன்னொரு பேனாவால் மை இல்லாததைத்தான் அறியவில்லை என்றும், தானும் எழுந்து பேனா இல்லை என்றால் ஆசிரியர் கோபித்துக் கொள்வார் என்பதால் ஒன்றும் சொல்லாமல் இழுத்து விட்டதாகவும் அவள் பொய் பதில் சொன்னபோது, சரி, தன் உணர்வுகளின் அலைக்கழிப்பை கண்ணன் எவ்வாறு எதிர்கொள்கிறான் என்று அறிவதிலேயே அவள் முனைப்பாக இருந்தாள். ஆனால் அவளோ எதிலுமே அக்கறை காட்டாதவனாக, எந்த சலனத்துக்கும் ஆட்படாதவனாக இருந்து அவளை மேலும் அதைத்தான். 15 வயதின் ஆசைகளுக்கு அப்போது திக்கு தெரியாது என்றாலும் நீலாவை பொறுத்தவரை, அவளுடைய ஆசைகளை பொறுத்தவரை அவள் மனம் முதிர்ந்தவளாகவே இருந்தாள். அவளுடைய எண்ணங்களின் ஒரே முடிவு கண்ணன் தான். வெறும் உணர்வு வயப்படுதலாக அவன் மீது அவள் கொண்ட பிரேமையை ஒதுக்கிவிட முடியாதுதான். அவள் மனசில் வண்ணமயமாக அவன் மட்டுமே நிறைந்திருந்தான். ஆனால் அவளுடைய துரதிர்ஷ்டமோ என்னவோ, அவளுடைய எந்த ஒரு சலனத்திற்கும் தானே காரணமாகி நிற்பதை அவனால் உணர முடியவில்லை. ஆண்டு நிறைவு விழா பள்ளிக்கூடத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. பள்ளி இறுதி ஆண்டு. மாணவர்கள் பங்கேற்கும் தீப ஒளி நடனம். அகலுக்குள் மெழுகுவர்த்தியை ஒளியுடன் நிற்க வைத்து கையில் அதை தாங்கியபடி ஆடும் கோஷ்டி நடனம். பெண்கள் ஒரு வரிசையிலும் ஆண்கள் ஒரு வரிசையிலும் நின்று கொண்டிருந்தார்கள். திரை தூக்கப் போகும் சமயம். வேகமாக மூச்சுவிட்டு தன் மெழுகுவர்த்தியை அணைத்தாள் நீலா. உடனே தனக்கு நேர் எதிரே நின்றிருந்த கண்ணனிடம் போனாள். அவன் கையில் இருந்த மெழுகுவர்த்தியை காட்டி, கொஞ்சம் ஏற்றி விடுகிறாயா என்று கேட்டாள். அவன் திடுக்கிட்டான். இது என்ன முட்டாள்தனம், ஸ்கிரீன் தூக்க போறாங்க, போ உன் இடத்துக்கு என்று கடுமையான குரலில் மெதுவாக சொன்னான். தூக்க மாட்டாங்க, நீ ஏற்றிவிடு. நீலா வீம்பாக அவன் அருகிலேயே நின்றிருந்தாள். அதற்குள் திரை தூக்கப்பட்டு விட்டது. நீலாவோ கண்ணனை வெகுவாக நெருங்கியிருந்தாள். அவளுடைய விழிகள் அவனுடைய விழிகளையே வெறித்து நோக்கின. வேறு வழி இல்லாமல் அவளுடைய விளக்கை ஏற்றிவிட்டான் கண்ணன். போவும் இடத்துக்கு என்றான். அவன் பேச்சை மை கிரகித்து வெளியே பலத்த ஒலியுடன் துப்பிவிட்டது. திரை தூக்கப்பட்டது. தன் வரிசையில் நிற்க வேண்டிய மாணவி எதிரே ஆண் வரிசையில் சேர்ந்து நின்றது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த மாணவர்களிடையே பெரிய கலகலப்பை ஏற்படுத்திவிட்டது. ஓஹோ என்ற கேலி இரைச்சல், விசிலில் ஒலிகள். நிலைமையை புரிந்து கொண்ட நீலா விருட்டென்று தன் இருப்பிடத்திற்கு திரும்பிய போது மறுபடி அவளுடைய விளக்கு அணைந்து விட்டது. மேடைக்கு இருபுறமும் நின்றிருந்த ஆசிரியர்கள் கடுகடுத்தார்கள். இந்த பெண்ணுக்கு தான் எத்தனை திமிர், வெக்கம் கெட்ட ஜென்மம். பக்கத்துல நிற்கிற மாணவன் கிட்ட விளக்கி ஏற்றிக்க கூடாதா? ஒரு ஆம்பளை பையன் கிட்டே தான் போகணும். சே என்று பற்களுக்கிடையே நீலாவை போட்டு மென்றார்கள். அந்த நிகழ்ச்சி கூச்சலும் கேலியுமாக ஒரு மாதிரியாக முடிந்துவிட்ட பிறகு மேடைக்கு பின்னால் கண்ணனை நோக்கி ஓடினாள் நீலா. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா என்றாள். எதற்காம்? எதிர்ச்சலுடன் கேட்டான் அவன். விளக்கேத்தினியே, அதான் அணைஞ்சு போச்சே. புக்கென்று உள்ளத்து உற்சாகம் எல்லாம் வடிந்து விட்டது. நிலாவுக்கு கண்களில் நீர் நிறைந்திருந்தது. வந்து கண்ணா, அது அணைஞ்சாலும் மேற்கொண்ட அவளால் பேச முடியவில்லை. விம்பல் வெடித்தது. நீலா அவன் மீது கொண்டிருந்த நெருக்கமான உணர்வுக்கு அவ்விருவர் விடும் ஒரே தெருவில் இருந்ததும் இன்னொரு காரணம். முழு பரீட்சை முடிந்து விடுமுறை விட்டு விட்டார்கள். சாதாரணமாகவே ஏதாவது சாக்கு வைத்துக்கொண்டு கண்ணனின் வீட்டிற்கு வருவது போவதுமாக இந்த சுசிலாவுக்கு நீண்ட விடுமுறை. அதற்கு நிறைய வாய்ப்பளித்தது. ஆனால் கண்ணன் வீட்டில் அவள் அலட்சியப்படுத்தப்பட்டாள். அதற்கு முக்கிய காரணம் கண்ணனேதான். ஏமா, இந்த பொண்ணுக்கு வேறு வேலையே கிடையாதா? சும்மா சும்மா இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்காளே ச்சே என்று நீலா இருக்கும்போதே தன் தாயாரிடம் சத்தமாக தன் வெறுப்பை காட்டுவாள். கண்ணனின் பெற்றோரிடம் அவள் அனுதாபத்தை பெற்றிருந்தாள். ஆரம்பத்தில் அவர்களும் அவளை பாடத்தில் சந்தேகம் கேட்டுக்கொள்ள வரும் சக மாணவியாகத்தான் நினைத்தார்கள். அவளை கண்ணன் வெறுத்து ஒதுக்குவதை பார்த்து ஓரளவு நிம்மதியும் அடைந்தார்கள். ஏனென்றால் அவன் மீது அவனுக்கு எந்த விதமான காதல் உணர்வும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று அவர்கள் தீர்மானமாக நம்பினார்கள். அதனாலேயே அவள் தங்கள் வீட்டிற்கு வருவதை அவர்கள் குற்றமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரியில் 2 ஆண்டுகளையும் விழுங்கிவிட்டான் கண்ணன். நீலாவும் நர்ஸ் பயிற்சி மேற்கொண்டிருந்தாள். படிப்பை சாக்காக வைத்து அவனுடன் தின தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றாலும் அதே தெருவில் இருப்பதால் தினம் ஒரு முறையேனும் அவனை பார்க்கும் பாக்கியம் தனக்கு குறையவில்லை என்பதே அவளுக்கு பெரிய நிம்மதி.